இங்க வந்து ஜெயிக்க முடியுமா? மந்திரம் எடுபடுமா? தந்திரம் எடுபடுமா? செய்வன எடுபடுமா? எடுபடாது. அதுதான் கருப்பசாமி. எப்படி? அதுதான் மலையா கருப்பசாமி. சார் வாழ்ந்தா அவருக்கு தான் வாழ்வேன், இல்லைனா வந்து இறந்துருவேன். எப்படி? இல்லைனா இறந்துருவேன். என் வீட்டில் எல்லாரும் சம்மதம், என் தகப்பன் மட்டும் சம்மதம் இல்லை இல்லையா? என் தகப்பன் மட்டும் சம்மதம் இல்லை அப்படின்னா நீ படிச்சிருக்கிறியா, அவன் படிக்கலையா, அதான் தகப்பனுக்கு குறையாம். அப்படியா? அடுத்தானே இது நான் டிசைட் பண்ண லைஃப் இல்லையா? நான் கொடுத்த லைஃப். அப்படிங்கும் போது அது இதாகுமா? ஆவா. உன் தகப்பனா மாதிரி வேலை என்னென்னமோ எல்லாம் பண்ணி பார்த்தேன், ஒன்றும் வேலைக்கு ஆகலை. உன் கடைசி நிமிஷம் வரலையும் பயம் இல்லையா? சப்போஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டா இப்படி ஒரு கேஸ் இது பண்ணிட்டா அப்படி ஓ நான் நின்று உனக்கு காப்பாற்றி கொடுக்குறேன், சின்ன பிரச்சனை வராது, சின்ன பிரச்சனை கூட வராது. நீ ஆலயத்தில் போய் சமயம் பிறந்த ஆலயத்தில் போய் தாலி கட்டிக்கோ, இது பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லையா? எப்படியாச்சு? முடிஞ்சா? சரி, அதே இது பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன்னு பாரு, எங்கே போனாலும் வாழை விட மாட்டேன், பார்த்து போடுறேன், பிடிச்சி போடுறேன், உன் வாயில் மருந்து ஊற்றி உன்னை சாவடிக்கிறேன் அப்படின்னு பேசினா யாரு? உன் தாவப்பேன் இல்லையா? இப்போ சரி முடிஞ்சிச்சா? ரைட். யார் சொன்னது? நான் சொன்னது. அப்புறம் அவன் சொன்னானா? அப்பன் முடிஞ்சிச்சா? சரி ரைட் விடு. அங்கே போய் ஜெயிக்க முடியுமா? எங்க இங்கே வந்து ஜெயிக்க முடியுமா? மந்திரம் எடுபடுமா? தந்திரம் எடுபடுமா? செய்வன எடுபடுமா? எடுபடாது. அதுதான் கருப்பசாமி. எப்படி? அதுதான் மலையா கருப்பசாமி. புரியுதா? அதே போல உனக்கு நீ வந்து பட்டும் படாமல் தகப்ப பேசிடுறா இல்லையா? இன்னும் நீட்டாக பேசி ஒத்து வந்து இது பண்ண வாழ்த்தணும் இல்லையா? அவன் வந்து உனக்கு ஒரு பற்றை அமைச்சு கொடுக்குறாங்க, கேள்விப்பட்டியா? அந்த அமைஞ்சிருச்சு, ஒரு பற்றை ஒன்று நான் அமைச்சு கொடுக்குறேன், அதை வச்சு இது பண்ணிட்டு முடிஞ்சிருச்சு, நல்லா இருந்தால் சரி, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. யார் சொன்னது? உங்கள் தாப்பேன். யாரால? என்ன இல்லை? எப்படி? மாற்றி. இப்போ வந்து அடுத்து வந்து வாரிசு உடனே வந்து உனக்கு நிப்பாட்டி கொடுக்கப்படும் சொல்லி உத்தரவு கொடுக்குறேன். புரியுதா? அதே போல் இந்த தொழிலும் நல்ல வருமானத்தோட அமைச்சு கொடுத்து நீ சொந்தமாக பண்ணுறதுலையும் வருமானம், வேலைக்கு போகிறதுலையும் வருமானம், அதுக்கு தகுந்த டைம் ஒதுக்கி நான் வாழ வச்சா போதும்ல? நான் ஏற்கனவே ஒரு உத்தரவு சொல்லியிருக்கேன் இல்லையா? உனக்கு திருமணம் ஆனோன்னு தான் எல்லாமே நடக்கும்னு சொல்லியிருக்கேன். நீ வந்து 2 கடையில் எந்த கடையை எது அமைச்சாலும் அமைச்சிக்கணும். புரியுதா? இந்த கனியை வச்சு பயன்படுத்தி